வணக்கம், வெல்கம் பேக் டு indianmaya.com. நான் உங்களோட சனாராம். கிரெடிட் கார்டு ஃப்ரீ இல்ல, அதுல வந்து சார்ஜஸ் லிவி பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். சார்ஜஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம இதை ரெண்டு டைப்பா வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது ஒன்று வந்து மேண்டேட்டரி, இன்னொன்று வந்துட்டு நாம கரெக்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணால் அதனால ஜாஸ்தி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 சார்ஜஸ் இப்போ வந்து பார்க்க போகிறோம், மிக்ஸ் பண்ணி தான். பட் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், ஆனுவல் ஃபீ. கார்டு வாங்கிடுறோம், யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஆனுவல் ஃபீ வந்து இருக்கும். ஒரு சில பேங்க் சார்ஜ் பண்ணிடுவாங்க, ஒரு சில பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே 750 வந்துட்டு ஆனுவல் ஃபீ, ஆனால் நீங்கள் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஒரு வருஷத்தில் அப்படின்னா அது வந்து நாங்கள் வேவ் ஆஃப் பண்ணிடுவோம்னு வந்து சொல்லுவாங்க. இது பேங்க் டு பேங்க் கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனுவல் ஃபீ அப்படின்றது எல்லா கிரெடிட் கார்டுக்கும் வந்து இருக்கு. அதை வேவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது அப் டு த பேங்க். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது மேலே விழக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, நாம் என்ன நினச்சிப்போம், மோஸ்ட்லி யூகிச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமௌண்ட் எடுத்துட்டோம், அதாவது ஸ்வைப் பண்ணிட்டோம், மாசம் மாசம் கொஞ்சம் பே பண்றோம் மினிமம் பேலன்ஸ்னு, அது வந்து இஎம்ஐ மாதிரி இந்த டோட்டல் அமௌண்ட்டை அடைக்கிறதுக்குன்னு யோசிச்சுடுவோம். அப்படி வந்து கிடையாது. ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கு, நம்ம பே பண்றது இன்ட்ரெஸ்ட். நம்ம எடுத்த காசுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்றோம். நம்ம எடுத்து அந்த ஸ்வைப் பண்ண அந்த 1 lakh இல்லை ஒரு 50,000 அது அப்படியே தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நம்மளால எவ்வளோ வந்து அடைக்க முடியுமோ கம்ப்ளீட்டா ஒரு மாசத்துல அவ்வளவுதான் ஸ்வைப் பண்ணிக்கணும். எமர்ஜென்சினா அது வேற விஷயம். பட் நிறைய பேர் வந்துட்டு ஷாப்பிங்காகவோ ஒரு லீஷருக்காகவோ வந்து பண்ணுவாங்க. அதை வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஜாஸ்தி ஹெஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எடுத்த அமௌண்ட்டுக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நியர்லி 30 to 40% வரைக்கும்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, நாம வந்துட்டு இஎம்ஐ பே பண்ணல நம்ம எடுத்த அமௌண்ட்டுக்கு, அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படியே இருக்கு, அது மேல இன்ட்ரெஸ்ட் விழுகுது இல்லையா, அதை தான் நம்ம மாசம் மாசம் மினிமம் பேலன்ஸ் டியூன்னு வந்து அடைச்சிட்டு இருக்கோம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷ் வித்ட்ரா பண்றது கிரெடிட் கார்டு வச்சு, அது மேலேயும் வந்து ஃபீஸ் இருக்கு. ஸோ இந்த கேஷ் வித்ட்ரா பண்றதை லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கணும். இதே மாதிரி தான் எமர்ஜென்சி வேற வழி இல்லைன்னா கண்டிப்பா வந்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா கேஷ் வித்ட்ரா பண்ணாதீங்க. ஏன்னா நியர்லி ஒன்னு கேஷ் லிமிட்டோட வருது, பட் நியர்லி 2.5% சார்ஜ் வந்து போடுறாங்க கேஷ் வித்ட்ராவல் மேல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வித்ட்ரா பண்ணதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருப்போம் அதுக்காக. ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ நம்ம எவ்வளோ ஜாஸ்தி அமௌண்ட் பே பண்ணுறோம் அந்த ஃபீஸ் அப்படின்றத வச்சு அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மூணாவது பாயிண்ட். நாலாவது சர்சார்ஜஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் ஃபியூவல் அடிப்பீங்கன்னா உங்களோட பேங்க் அந்த சர்சார்ஜஸை வேவ் ஆஃப் பண்ணுவாங்களா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து கார்டு செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேங்க்ஸ் வந்துட்டு வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஒரு சில இடத்துல வேவ் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு அடிஷனல் சார்ஜாக வந்து இருக்கும். ஸோ கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டீட்டெயிலை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளோட நாலாவது பாயிண்ட். அது சர்சார்ஜஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஓவர்சீஸ் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிறைய சார்ஜஸ் இருக்குது அதுக்குள்ள அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் டொமஸ்டிக்லி தான் கார்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் யூசேஜை நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக நிறைய சார்ஜஸை வந்துட்டு இழுக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த 5 விஷயங்கள், அதாவது என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா, ஆனுவல் ஃபீ கண்டிப்பாக வந்து இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து பே பண்ண பார்க்கணும், மினிமம் பேலன்ஸ் பே பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பே பண்ண வேண்டியதாக இருக்கும், கேஷ் வித்ட்ராவல்ல கண்டிப்பாக வந்து ஃபீஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஆப்ஷனை வந்து வச்சுக்கோங்க. நாலாவது சர்சார்ஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு வாங்குங்க. அண்ட் அஞ்சாவது ஓவர்சீ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்க பண்ணல அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்றது நான் எப்பயும் சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், எமர்ஜென்சி டைம்ல நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை நம்ம யூஸ் பண்ண தெரியாம கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணோம்னா நம்ம பெரிய ஃபினான்ஷியல் ட்ராப்ல போய் மாட்டிப்போம். அங்க இங்க கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் இதை அடைக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னா கரெக்டா யோசிச்சு தேவையான இடத்துல நம்மளால எவ்வளவு அடைக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிரெடிட் கார்டு செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யணும், ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பாருங்க. அண்ட் ஒருவேளை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல வந்து வருங்க. ஸோ ஃபினான்ஸ் பத்தி நம்மளுக்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் கிடைச்சதுன்னா நமக்கு வரக்கூடிய காசை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கிட்ட காசு இல்லைன்னா உருவாக்கவும் முடியும், இருக்கிற காசை டபுள் ஆக்கவும் முடியும். கடன் வாங்குறதுல இருந்து கடன் கொடுக்குற வரைக்கும் எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும், எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கோர்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் கோர்சஸ் ஆட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டவுட் வந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு கால் ஸ்கெடியூல் பண்ணணும். எங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோச்சஸ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ இந்த நோட்டோட முடிவுக்கு வந்துடுச்சு. அடுத்த வீடியோல நான் உங்களை திரும்ப மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.